சங்கத்துல இருந்து போராடணும். எல்லா சேனல்களையும் இணைச்சு ஒரு விழா பண்ணலாம், அது வாய்ப்பே இல்லை. கிட்டத்தட்ட அது ஒரு 5-6 வருட போராட்டம். ஆனா அதை யாரால பண்ண முடியுங்கிற ஒரு கேள்வி எங்க கிட்ட இருந்துட்டே இருந்தது. அதை ப்ரூவ் பண்ணது விகடன். எல்லா கதாபாத்திரமே ஒவ்வொரு குடும்பத்துக்கும் யாரோ ஒருத்தரோட கனெக்ட் ஆகுது. சோ அதுதான் மொத்த குடும்பமா எல்லாருக்கும் சேர்த்து ஓட் பண்ண வச்சிருக்கேன் நீங்க. ஆனா ஒரே ஒரு கேட்டார், அதாவது சார் நான் வந்து எனக்கு இந்த சன் அவார்டு கிடைக்குமா சார் அப்படின்னாரு. சார் உங்களுக்கு இந்த எதிர்நீச்சல் மூலமாக இந்த அவார்டு மட்டும் இல்லை சார், அடுத்து தொடர்ந்து வரும்னு சொன்னா இன்னைக்கு விகடனுடைய விருதுகள் அவருக்கு வந்திருக்கு. நேஷனல் அவார்டு கண்டிப்பா உனக்கு கிடைக்கும்னு முடிஞ்சா என்னால அதோட கலந்து கொடுக்க முடியணும்னு ஆசைப்பட்டேன். இதுவே நேஷனல் அவார்டு தான். அந்த மாதிரி தான் நினைக்கிறேன். ஒரு கிரேட் ஆக்டர் மாறி. ஆனந்த விகடன் சின்னத்திரை விருதுகள் 2023 டைட்டில் ஸ்பான்சர் மீனாட்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மதுரையின் மருத்துவ முகவரி, பவர் பை சத்யா ஏஜென்சிஸ். சத்யா என்றாலே சந்தோஷம்தான், வழங்குகிறோம் சந்தோஷத்தை. வாங்கும் பொழுதும் வாங்கிய பிறகும் ராஜ்மஹால் சில்க்ஸ், டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ். தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம், a tradition of excellence in silk. கோஹிலா விமென்ஸ் இன்னோவேர், Pretty Queen Holidays Resorts, live together, love together, laugh together. Associate sponsor Saubhagya Kitchen Appliances, special partner Tamil Matrimony, biggest matrimony services for Tamil. Savings partner Sri Visalam Chit Fund Limited, தலைமுறைகள் கடந்து மக்கள் சேவையில். Agri partner Satyam Agro Clinic, complete solution for agriculture. Spiritual partner Cycle Pure Agarbatti. Outdoor partner Next Advertising Solutions, think outdoor, think next. Metro partner Mark Metro, sole concessionaire for metro stations branding. Digital OOH partner Skyrams, Grow Beyond Sky. Highlight Media, Advertising and Beyond, Madurai. Digital partner Daily Hunt. Multiplex partner AJ Cinemas, நம்ம சென்னை, நம்ம சினிமாஸ். ஸோ இந்த ஒரு இடத்துல எல்லாரும் ஒரே குடும்பமாக சங்கமிச்சு இன்னைக்கு இவ்வளோ எல்லாரும் சூப்பராக மீட் பண்ண நினைக்கும் போது சந்தோஷம். அப்படி ஒரு கேட்டகரிக்குள்ள தான் போக போகிறோம். ஃபேவரட் ஃபேமிலி அப்படின்ற கேட்டகரி. இந்த கேட்டகரியில் இந்த விருதினை வழங்குவதற்காக சின்னத்திரை மற்றும் வெள்ளித்திரை இரண்டுத்திலுமே ட்ரெண்டிங் ஜோடியாக இருக்கக்கூடிய மோஸ்ட் அடாரபிள் கப்பிள் we would like to have director and actor போஸ் வெங்கட் அவர்கள் and சோனியா அவர்கள். Can we have you on stage please? நிறைய சின்னத்திரை நட்சத்திரங்களுக்கு நீங்க நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிருக்கீங்க, பேசியிருக்கீங்க, மோட்டிவேட் பண்ணுவீங்க. ஒரு டீமா உட்கார்றப்ப கூட நீங்க நிறைய விஷயங்கள் ஷேர் பண்றதை நாங்க பார்த்திருக்கோம். ஸோ இப்படி ஒரு மேடை, அதுவும் விகடனுடைய மேடை, டெலிவிஷனுக்காக மட்டும் எப்படி பாக்குறீங்க? இது வரைக்கும் விருது வாங்கின அத்தனை பேருக்கும் சின்னத்திரை நடிகர் சங்கம் சார்பில் ஒரு செக்ரட்டரியா அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி நாங்க சங்கத்துல இருந்து போராடணும். எல்லா சேனல்களையும் இணைச்சு ஒரு விழா பண்ணலாம், அது வாய்ப்பே இல்லை. கிட்டத்தட்ட அது ஒரு 5-6 வருட போராட்டம். ஆனா அதை யாரால பண்ண முடியுங்கிற ஒரு கேள்வி எங்க கிட்ட இருந்துட்டே இருந்தது. அதை ப்ரூவ் பண்ணது விகடன். ஸோ அவங்க தான் அதை வந்து ஒரு விழாவா பண்ண முடிஞ்சிருக்கு. அது உங்களால் மட்டும்தான் பண்ண முடியும். அதுக்கு முதல்ல எங்களுடைய சங்கம் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். ஸோ நீங்க ரெண்டு பேருமே இணைந்து ஃபேவரட் ஃபேமிலி அப்படிங்கிற விருதை தான் கொடுக்க போறீங்க. 2003க்கான ஃபேவரட் ஃபேமிலி விருது யாருக்கு போகுது அப்படிங்கறத பாத்திரலாம். எல்லோரையும் வசீகரித்த சிறகடிக்க ஆசை குடும்பத்தினரை 2023ஆம் ஆண்டின் ஃபேவரட் ஃபேமிலியாக அங்கீகரிக்கிறது ஆனந்த விகடன். ஒன்றல்ல இரண்டல்ல, ஒட்டுமொத்த குடும்பத்துமே இந்த மேடைக்கு வரப்போகுது. ஒரு மிகப்பெரிய கைத்தட்டோட என்டையர் டீம் மேடைக்கு கூப்பிடலாம். ஒரு பெரிய வாழ்த்துக்கள் ஒட்டுமொத்த க்ரூவுக்குமே. உண்மையாலுமே மக்களால ஓட் செய்யப்பட்டு இன்னைக்கு ஃபேவரட் ஃபேமிலியாக மேடையில் நிக்கிறீங்க. எப்படி ஃபீல் பண்றீங்க? எப்படி ஃபீல் பண்ணுவோம்? சந்தோஷமா தான். சீரியல் டயலாக் மாதிரி பதில் வருது. ஆமா சார். முதல் விருது விகடனோட 3 சேனல்களையும் இணைத்து எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஆனால் நானும் இதை சொல்லணும். ஏன்னா சாத்தியமே இல்லை. நார்த்லையும் இது நடக்கலாம்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இன் இந்தியா, இன் டெலிவிஷன் மீடியா, ஒரு பத்திரிகை நிறுவனம் 3 சேனல்லையும்
எங்களால் இணைக்க முடியும், சாத்தியப்படுத்துது. ஏன்னா விகடன் எப்பவுமே சாத்தியப்படுத்தியது பலது, அது இதுவும் ஒன்று. ஸோ அப்படி தான் இந்த விருதை நாங்கள் நினைக்கிறோம். ஸோ சிறகடிக்காசியோட பேக் போன் ஸ்கிரிப்டில் டைரக்டர் செல்வா சார், மிக முக்கியமாக அதில் வர நகைச்சுவை மிகப்பெரிய பங்களிப்பு. அந்த திரைக்கதையிலும் கதையிலும் அதே போல் தான். எப்படி எனக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் சீனியரான இயக்குனர் ஆர் சுந்தரா சார் இருந்தாரோ, எங்களுக்கு டிஸ்கஷன் இன் ஆஃபீஸ் சார் சினிமா இயக்குனர், பெரிய இயக்குனர், அதையெல்லாம் இல்லாமல் நாங்கள் சின்ன திரை ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக, எப்படி சொன்ன, ஒரு காலேஜுக்குள்ளே இருக்கிற போல. ஏன்னா அவரோட ஃபர்ஸ்ட் படம் காலேஜுக்கு கோயிங் படம் தான். ஸோ அவர் எங்களை அப்படி தான் அன்பும் ஒரு அரவணைப்பும் அப்படி போவோம் எங்களோட ஜேர்னி அங்கே ஆஃபீஸில். ஆஸ் யூஷுவல் ஷூட்டிங்கில் இதோ ரொம்ப சீனியர் பாட்டிமா, அதே போல் எல்லா ஆர்டிஸ்டும் வந்து ஹீரோலேருந்து இவன் இன்னும் 2 பேர் வரல, அம்மா இன்னும் விஜய் அம்மா கேரக்டரு, மனோஜ் கேரக்டரு, ரோகிணி கேரக்டர், அம்மா ஹீரோயின் அம்மா, அப்புறம் சீதா கேரக்டர், சின்ன பையன், எல்லாருமே அது ஒரு ஜாலியான ஷூட்டிங்கு. நான் 6 ப்ராஜெக்டில் இந்த ப்ராஜெக்ட் வந்து எனக்கு ஜாலியான ப்ராஜெக்ட் எனக்கு இது. அப்படி தான் சொல்லணும் நான் இதை. ப்ளஸ் இதுக்கு வாய்ப்பு வழங்கிய எம்டி அவர்களுக்கும், மிஸ்ஸஸ் எம்டி அவர்களுக்கும், ராதா மேடம் அவர்களுக்கும் அண்ட் விஜய் டிவிக்கும் மிக்க நன்றி. அண்டு எங்கள் ஸ்க்ரீன் டைரக்டர் பேச நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். இது ஒரு கூட்டு முயற்சி. அதாவது விகடனில் வந்து சின்ன வயசுலேருந்து நிறைய கதைகள் எழுதி அனுப்புவோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா பிரசுரிக்க இயலாமைக்கு வருந்துகிறோம், மீண்டும் மீண்டும் தொடர்ந்து முயற்சிக்கவும் போடுவாங்க. அப்படி பல ஆண்டுகள் முயற்சித்து இன்றைக்கி விகடன் மேடையிலேயே வந்து நிற்கிற இந்த ஒரு பெருமை கிடைச்சிருக்கு. ரொம்ப நன்றி. எங்களுக்கு கிடைச்ச அருமையான டைரக்டர் குமரன், மாட் சாரு, அதே மாதிரி நிறுவனம் விகடன் நிறுவனம், விஜய் டிவி, எல்லாமே எங்களுக்கு கிடைத்த பெருமை. மிக நன்றி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கு மிஞ்சி எனக்கு ஒன்றும் சொல்ல தெரியல. சூப்பர். உங்களை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். ஓட்டளித்த அனைவருக்கும் நன்றி. ஏன்னா இது ஓட்டில் கிடைச்ச விருது இல்லையா? ஸோ ஓட்டளித்த அத்தனை மக்களுக்கும் நன்றி. ஏன்னா இது எப்படி இருக்குன்னா, எங்கள் ஃபேமிலி, ரியல் ஃபேமிலி அப்படின்ற ஒரு கனெக்ட் எல்லாருக்குமே இருக்கும். ஏன்னா ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணி போனதுலேருந்து எல்லாத்துலேயும். ஸோ எங்கள் ஃபேமிலி அவங்க ஃபேமிலியோட அவ்வளோ ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. எனக்கு பர்சனலாக நிறைய பேர் வந்து வீடியோ கால்ஸ்லேயும் மெசேஜஸ்லேயும் வந்து இங்கே நடக்கிற ஸ்டோரி அவங்க ரியல் லைஃப்பில் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஸ்டோரி இருக்குது. ஸ்டோரி அந்த அளவுக்கு அவங்களுக்கு கனெக்டாக இருக்கிறதுனால நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணிக்காதீங்க. பிடிச்சவங்க பார்க்கட்டும், மற்றவங்க யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, எல்லாருக்குமே இது கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஏன்னா எல்லா வீட்லையும் எல்லா பிரச்சனையுமே இருக்கிறது கிடையாது. இங்கே இருக்கிற பிரச்சனை ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கதாபாத்திரமும், முத்துவா இருக்கட்டும், மனோஜா இருக்கட்டும், பாட்டியா இருக்கட்டும், ரோஹினியா இருக்கட்டும், அம்மாவா இருக்கட்டும், சத்யாவா இருக்கட்டும், சீதாவா இருக்கட்டும், அத்தையா இருக்கட்டும், எல்லா கதாபாத்திரமே ஒவ்வொரு குடும்பத்துக்கும் யாரோ ஒருத்தரோட கனெக்ட் ஆகுது. ஸோ அதுதான் மொத்த குடும்பமா எல்லாருக்கும் சேர்த்து ஓட் பண்ண வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ஓட் பண்ணின அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. நன்றிகள் பல. மைக்கு கையில கிடைக்கும் போது என்ன பேசணும் தெரியாது. எப்படி ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. நான் இந்த தமிழ் சீரியல் ஆக்ட் பண்ண வர்றதுக்கு முன்னே இந்த விகடன் அவார்ட்ஸ், சினிமா அவார்ட்ஸ் இதெல்லாம் தான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் விகடன் அவார்ட்ஸ்ல, டெலி அவார்ட்ஸ்ல ஸ்டேஜ்ல இப்படி வந்து நிற்கும்னு அது நினைச்சு கூட பார்த்ததில்லை. I'm really honored to be here on this stage. And அதுவும் என்னோட விகடன் சிறகடிக்க ஆசை ஃபேமிலியோட நிற்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ முத்து சொன்ன மாதிரி எங்க சரிக்கு ஒரு ரியல் ஃபேமிலியாவே தான் இருக்கேன் அங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. I really feel proud to be here. Thank you. பெரிய 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 கங்க்ராச்சுலேஷன்ஸ். இன்னும் நிறைய நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இருக்கும்னு எங்களுக்கு தெரியும். பட் அதை தாண்டி ஒரு ஃபேமிலியாக இணைஞ்சிருக்கீங்க இந்த மேடையில. இது அழகான ஒரு புகைப்படம் எடுக்கணும்னு ஆசைப்படுறோம். அடுத்த கேட்டகரி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேட்டகரி அப்படின்னே சொல்லலாம். டெலிவிஷன் டாக் ஆஃப் தி இயர். இந்த விருதினை வழங்குவதற்காக யார் வரப்போறா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு படைப்பும் கதை எழுதுங்க அப்படின்னா கதையே கவிதையா தான் எழுதுறவர் அப்படின்னு சொல்லலாம். எல்லா ஆக்டர்ஸும் இவரை தாண்டி வந்தாங்கன்னா அச்சா என்ன ஃபீலிங், என்ன எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு இருக்கும். அவ்வளோ ஹம்பிளா, அவ்வளோ கிரவுண்டட், அவ்வளோ பொலைட்டா இருப்பாரு. ஆனா படம் வந்தா ஃபோர்ஸ் வேற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு மிகப்பெரிய கருத்துக்களோட டாக்டர் வசந்த் சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இந்த ஒரு நேரத்துல ஸ்ரீ
விசாலம் சிட் ஃபண்ட் லிமிடெட் சார்பாக மிஸ்டர் உமாபதி, டைரக்டர் ஆஃப் சி விசாலம் சிட் பிரைவேட் லிமிடெட் அவர்களை மேடை கிடைக்கிறோம். ஸோ ரெண்டு பேருமே இணைஞ்சு 2023க்கான மிக முக்கியமான விருது அப்படின்னே சொல்லலாம், டெலிவிஷன் டாக் ஆஃப் தி இயர் அப்படிங்கிற விருதை தான் கொடுக்க போறீங்க. இந்த விருது யாருக்கு போய் சேருது அப்படிங்கறத காணொலியில பாத்திரலாம். என்பதுதான் கடந்த ஆண்டு சமூக வலைத்தளங்களில் வைரல் வாசகம். வெறுப்பான தோரணையில் அதை சொல்கிற அந்த முகத்தை தேடி எதிர்நீச்சல் நெடுந்தொடரின் ஆதி குணசேகரனிடம் வந்தனர் மக்கள். பெண்களின் உணர்வுகளுக்கு எந்தவித மதிப்பும் அளிக்காத ஆணாதிக்கவாதி ஏஜிஎஸ் ஆக மாரிமுத்துவின் மாடுலேஷனும் பாடி லாங்குவேஜும் கச்சிதமாக பொருந்தி போனது. கதைக்காக சென்டிமெண்ட்டுக்காக என சீரியல் பார்ப்பவர்களுக்கு மத்தியில் மாரிமுத்துவுக்காகவே பலரும் சீரியலை பார்க்க தொடங்கினர். பெண் கதாபாத்திரங்கள் முதன்மையாக இருக்கிற சீரியல் உலகில் இயக்குனர் வடிவமைத்த ஆதி குணசேகரனை உள்வாங்கிக் கொண்டு மாரிமுத்து வழங்கியது எல்லோர் நினைவிலும் தங்கிவிட்ட நடிப்பு. இதை ஏன் நம்ம தவிர்க்கணும்? என்ன ஆயிடும்? இதை போய் பண்ணிட்டீங்களா மாரிமுத்து? கையகலையா வாங்கிற போது சீரியல் நடிச்சதுனால ஒன்றும் ஆகாது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நடிப்பு தானே, அது ஒரு பிளாட்ஃபார்ம் தானே அப்படின்னு இறங்கலான்னு முடிவு பண்ணேன். பட் இது இவ்வளவு பெரிய ரீச்சை கொடுக்கும்னு நான் அன்னைக்கு நினைக்கவே இல்லை சார். ஒரு ஊருக்குள்ள எத்தனை தெருவு, எத்தனை தெருவில் எத்தனை வீடு, எத்தனை வீட்டில் எத்தனை டிவி, ஒரு டிவிக்கு முன்னாடி எத்தனை தலைகள் அப்படின்னு யோசிச்சீங்கன்னாக்க நம்ம இல்லாத இடமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஒரே டைம்ல உலகம் முழுக்க இருக்க எல்லா டிவிலையும் நம்ம வர்றோம் அப்படின்னு நினைச்சு பாருங்க. அப்படிங்கிற ஒரு பெரிய வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அது இன்னைக்கு வரைக்கும் நானும் முழு சின்சியாரிட்டியோட என்னோட பெஸ்ட் என்னவோ அதை நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கான ஈல்டும் நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். சீரியலை தாண்டி பேட்டிகள், கட்டுரைகள், சமூக வலைத்தள விமர்சனங்கள் என எங்கும் நிறைந்திருந்தார் மாரிமுத்து. தன் நடிப்பால் அனைத்தையும் அவர் சாத்தியப்படுத்திய பொழுதில் கலையை அழிக்கவே முடியாத காலம் எடுத்த முடிவு துயர்மிக்கது. இயக்குனர், நடிகர் என பன்முகங்கள் கொண்ட மாரிமுத்துவின் திடீர் மறைவு தமிழக மக்களையே நிலைக்குலைய செய்தது. தங்கள் குடும்ப உறுப்பினராக நினைத்து மாரிமுத்துவுக்காக தமிழக மக்கள் கண்ணீர் வடித்தனர். கலைஞர்களுக்கு என்றும் மறைவில்லை என்கிற சொற்களை நிஜமாக்கிய மாரிமுத்துவுக்கு 2023ஆம் ஆண்டுக்கான டெலிவிஷன் டாக் ஆஃப் த இயர் விருது வழங்கி போற்றுகிறது ஆனந்த விகடன். இன்றும் என்றும் நீங்காத இடம் பிடித்த மாரிமுத்து அவர்கள் 2023க்கான டெலிவிஷன் டாக் ஆஃப் தி இயர் விருது சன் டிவியின் எதிர்நீச்சல் தொடருக்காக ஆதி குணசேகரன் கதாபாத்திரத்துல நம்ம பார்த்த மாரிமுத்து அவர்களுக்கு அவர் சார்பாக அவருடைய குடும்பத்தினரை அன்போடு மேடை அழைக்கிறோம். இயக்குனர் திருச்செல்வம் சாரும் மேடையில் இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஒவ்வொரு முறை மேடை ஏறும்போதும் அவர் எப்படி ஒரு பயங்கர ஸ்ட்ராங்கான டஃப்பான பர்சன் கூட சொல்லலாம். ஆனால் ஸ்டேஜ் ஏறினதுக்கப்புறம் அம்மாவை மேடைக்கு கூப்பிட்டுருக்காங்க. 2 முறையும் அதை நான் மேடையில் பார்த்துருக்கோம். ஆனால் பார்க்கணுடா டெரராக பேசுகிறாரு அப்படின்னு இருக்கும். ஆனால் ஸ்டேஜ் ஏறணுன்னே என் ஒய்ஃபை இங்கே கூப்பிடணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த விருதும் அவருடைய அன்பும் எல்லா நேரங்களும் சுற்றி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் நம்புகிறோமா. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் டு விகடன் குரூப். ஏன்னா வந்துட்டு ஆல்மோஸ்ட் 1 இயர் ஆக போகுது. பட் அதுக்கப்புறம் இந்த டைம் ஸ்பேனில் இவ்வளோ ரிமெம்பரன்ஸோட இந்த ஒரு அவார்ட் ஃபார் லைஃப் டைம் வி வில் செரிஷ் அபவுட் திஸ் ஆஸ் அ ஃபேமிலியாக. தேங்க்ஸ் டு விகடன் டீம் அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு திருச்செல்வம் சார். ஏன்னா அப்பா வந்துட்டு இதோட இது 2வது அவார்ட் இந்த பர்டிகுலர் கேரக்டருக்கு. ஏன்னா சினிமாவில் வந்துட்டு அப்பா வாங்காத அவார்ட்ஸ் எல்லாத்தையும் இந்த சீரியல் வாங்கி கொடுத்துச்சு. அவருடைய ஃபேமை வந்துட்டு வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போனது வந்துட்டு கண்டிப்பாக எதிர்நீச்சல் தான். அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. ஏன்னா வெளியே பார்க்குறப்ப வந்துட்டு அப்பாவோட பேரை தாண்டி குணசேகரனா, அவரோட ஃபேமிலியா அப்படின்றது தான் வந்துட்டு எல்லா இடத்துலையும் கேட்குற விஷயமா இருக்குது. ஸோ தேங்க்ஸ் டு திருச்செல்வம் சார் அண்ட் எதிர்நீச்சல் டீம் ஆஸ் அ ஹோல், சன் டிவிக்கு. அண்ட் வசந்த் சார் கையிலேருந்து வாங்குறது இன்னும் ஸ்பெஷல். ஏன்னா வந்துட்டு அப்பாவோட ஆஸ்தான குரு. ஏன்னா வசந்த் சாரோட சேர்ந்து பல படங்கள் அப்பா வந்து அசிஸ்டண்ட்டாகவும் அசோசியேட்டாகவும் ஒர்க் பண்ணியிருக்காரு. வசந்த் சார் வந்துட்டு ஒரு ஃபேமிலிக்கு வெல்விஷராக இருந்திருக்காரு, இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டு தான் இருக்காரு. ஸோ அவர் கையிலேருந்து அந்த அவார்டு வாங்குறது ரொம்ப எமோஷனல் மூமெண்ட்.
தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் டு விகடன் குரூப் ஃபார் த ஹோல் திங். தேங்க்ஸ். அது வந்து ஒரு 1993 வைரமுத்து சார் வந்து நான் ஒரு பையனை அனுப்புகிறேன், நீங்கள் கொஞ்சம் பாருங்கள் வசந்த் அப்படின்னு சொன்னார், அசிஸ்டன்ட் டேரக்டராக சேர்த்துக்கிறதுக்காக. அப்போ தான் 93 எங்கிட்ட மாரிமுத்து வராரு. வரும்போது அவர் வந்து எங்கிட்ட பேசின ஒரு விஷயத்த வாழ்க்கைக்கும் மறக்க முடியாது. எவ்வளோ பேர் வந்து கேளடி கண்மணி ரொம்ப நல்ல படம், பிடிச்ச படம் எல்லாம் பாராட்டியிருக்காங்க. அவர் வந்து எங்கிட்ட சேர்றதுக்காக வந்தபோது வர்றதுக்கு முன்னாடியே ஒரு லெட்டர் அனுப்பிச்சிட்டார் எனக்கு. அந்த லெட்டரில் அவர் எழுதியிருந்த ஒரு வரி வந்து இன்னைக்கு இந்த மேடையில் சொல்கிற அளவுக்கு என்னால் மறக்க முடியாத ஒரு பாராட்டு. கேளடி கண்மணி படத்தை பற்றி மாரிமுத்து எழுதியிருக்கார். என்ன எழுதியிருக்காருன்னா, நிறைய அவர் அம்மா போகும்போது வந்து இது நீ போகிற போது சாப்பிட்றான்னு சொல்லி பாப்கார்ன்லாம் கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு எழுதியிருந்தார். என்னடா அது நான் படிச்சுக்கிட்டே இருக்கேன் லெட்டரை. பாப்கார்ன் எடுத்துக்கிட்டு இவர் கேளடி கண்மணி படம் பார்க்க போயிருக்காரு. அங்கே போய் படம் முடிஞ்சு திரும்பி வெளியில் வந்து வீட்டுக்கு வந்து தான் அவருக்கு ஞாபகம் வருதான் கையில் எடுத்துன்னு போன பாப்கார்னை சாப்பிடவே இல்லைன்னு. அப்படி வந்து அந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி எத்தனையோ விதமாக பேசுனதுலேருந்து பழகினதுலேருந்து, அதாவது வந்து ரொம்ப காமன் சென்ஸ் நிறைய இருக்கிற ஒரு காமன் சென்ஸோட இன்டெலிஜென்ஸ் வந்து உச்சத்தில் இருக்கிற ரொம்ப பிரைட்டாக இருக்கிற ஒரு கிரேட் ஹியூமன் பீயிங். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, கல்யாணம் அவங்க கல்யாணத்துலேருந்து என்னோட வாழ்க்கை வந்து மாரிமுத்துவோட பயணப்பட்டிருக்கு. இந்த குழந்தைங்க பிறந்தது வளர்ந்தது இன்றைக்கி இவ்வளோ பெரிய பசங்களாக இருக்கிறது. அதுதான் நான் சொன்னேன். இப்போது நானும் அவரும் எனக்கு வந்து சிவரஞ்சனி மின்னும் சில பெண்களும் படத்தில் வந்து ஒரு பியூட்டிஃபுல் ரோல் பண்ணா மாரிமுத்து அந்த டைமில் என்கிட்ட பேசியிருந்த போது என்ன சொன்னார்னாக்கா, சொன்னான்னு பேசுவேன், மேட நாகரிகத்துக்காக சொன்னார்னு சொல்கிறேன். ஸோ அப்போ அவன் என்ன சொன்னான்னாக்கா, இந்த மாதிரி வந்து பாலச்சந்தர் சார்கிட்டேருந்து உங்கள் வழியாக எனக்கு வந்து நடிப்பு இவ்வளோ தூரத்துக்கு ஒரு வாழ்க்கைக்கான விஷயமாகும்னு நான் நினைக்கவே இல்லை சார். நான் நடிக்கிறதுக்கு எல்லாம் வந்து சில டேரக்டர்ஸ் சொல்லி கொடுப்பாங்க இல்லையா, எனக்கு கேபி சார்ட்டேருந்து பழக்கம், அதனால் நான் நடிப்பெல்லாம் தேவைப்பட்டால் சொல்லி கொடுப்பேன் ஆர்டிஸ்ட்டுக்கு. அதெல்லாம் அவர் பார்க்கும்போதே சொல்லுவார், சார் நீங்கள் நடிக்கணும் சார், நீங்கள் நடிக்கணும்னு சார்னு சொல்லுவார். எனக்கு நடிக்கிறதுல இன்ட்ரெஸ்டே இல்லை. ஆனால் அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு இதை ரியலாக நடிக்கிறதோட நான் அவ்வளோ பாராட்டினேன். எனக்கு அவ்வளோ சந்தோஷம். நான் இல்லை யார் நடிச்சிருந்தாலும் இவ்வளோ ரியலாக நடிக்க முடியாது. கரெக்டாக அந்த பாயிண்ட்டை பிடிச்சி அவ்வளோ ரியலாக நடித்து நான் வந்து சிவரஞ்சனி போது ரொம்ப பாராட்டி பேசின போது நான் நேஷ்னல் அவார்ட் கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும்னேன். முடிஞ்சால் என்னால் அதோட கலந்து கொடுக்க முடியணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் இன்றைக்கி அதுதான் சொன்னேன், நான் இப்படி ஒரு விருதை நான் கொடுக்குறேன். ஏன்னா நேஷ்னல் அவார்டு கண்டிப்பாக வாங்க வேண்டிய இதுவே நேஷ்னல் அவார்டு தான். அந்த மாதிரி தான் நினைக்கிறேன். ஒரு கிரேட் ஆக்டர் மாரிமுத்து. மாரிமுத்து சார் பற்றி பேசணும்னா நிறைய பேசலாம். எனக்கு இந்த இந்த கதாபாத்திரத்திற்காக நான் அதாவது இது ஒரு வழக்கமான கதாபாத்திரம் மாதிரி இல்லை. அது வாழ்ந்து காட்டணுங்கிற பொழுது அதுக்கு நிறைய பேர் தேடும்போது தான் அது நிறைய பேட்டிகளில் சொல்லியிருக்கேன். ஒரு சாரசாந்தி அவர் வந்திருந்தார், என்னோட அசோசியேட் தான் ஞாபகப்படுத்தினார், சார் மாரிமுத்து சார் நல்லா நடிப்பார் பொழுது அந்த பரியேறும் பெருமாள் இதெல்லாம் நடிச்சிருக்கிற ஒரு மிகச்சிறந்த நடிகர். அப்படிங்கும்போது நான் கூப்பிட்டு அவரும் வந்தார், ஆஃபீஸ்க்கு வந்தார், பேசினார். நான் அந்த கதாபாத்திரத்தை அவரே சொல்வார் நிறைய பேட்டிகளில், ஒரு 3 மணி நேரம் அந்த கதாபாத்திரத்தின் தன்மை, நான் வாழ்க்கையில் பார்த்த கதாபாத்திரங்களே ஒரு தாக்கமாக வச்சு எழுதப்பட்ட கதாபாத்திரம் அது சொன்னது அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதுக்கப்புறம் ஒரு சில நாட்களில் நாங்கள் அதை உறுதிப்படுத்தி அவர் நடிக்க ஆரம்பித்த பிறகு அவர் பெயர் பெற்றது புகழ் பெற்றது எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப அற்புதமான ரொம்ப இயல்பான நடிகர். நம்ம ஒரு வார்த்தையில் நல்ல நடிகர்னு அடைக்க முடியாது. ஒரு மண் சார்ந்த கலைஞர் அப்படின்னு சொல்லிடலாம். நம்மளுடைய அந்த நிறம் அந்த வட்டார வழக்கு எல்லாம் சேர்த்து சொல்லும்போது அப்படி ஒரு ஆக்டர் அவர். ஆனால் ஒரே ஒரு கேட்டார் அவர், அதாவது சார் நான் வந்து எனக்கு இந்த சன் அவார்டு கிடைக்குமா சார் அப்படின்னாரு. சார் என்ன சார் இவ்வளோ பெரிய நடிப்பை கொடுத்துட்டு வேற யாருக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்டேன். இல்லை சார் எதாவது கொடுத்துருவாங்களா, இல்லை எதாவது கிடைக்குமா, இல்லை வேற யாருக்கும் போயிடுமா, இவ்வளவு விஷயங்கள் நடித்த பிறகு அவர் கேட்டதற்கு ஆச்சரியமா இருந்தது. இல்லை சார் உங்களுக்கு தான் சார் கிடைக்கும் அப்படின்னு. அந்த விருது கிடைச்சப்ப அவர் கொண்டாடினார். ஏன் சார் உங்களுக்கு சினிமாவில் நடிச்சிங்களே இவ்வளோ விருது கிடைச்சிருக்குமே? அவர் சொன்னார், இல்லை சார் எனக்கு என் அலமாரி நிறைப்புற அளவுக்கு நல்ல விருதுகள் எனக்கு இன்னும் சரியாக அமையலை அப்படின்னு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. சினிமாவில் கொடுக்கப்படவில்லை அப்படிங்கிறத கொஞ்சம் நாசுக்கா சொன்னாரா என்னன்னு எனக்கு புரியல. அதுக்கப்புறம் சார் உங்களுக்கு இந்த எதிர்நீச்சல் மூலமாக இந்த அவார்டு மட்டும் இல்லை சார், தொடர்ந்து வரும்னு சொன்னால் இன்னைக்கு விகடனுடைய விருதுகள் அவருக்கு வந்திருக்கு. இன்னும் ஒன்று மிச்சம் இருக்கு. 2023 தமிழக அரசின் விருது கண்டிப்பாக அவருக்கு வந்து சேரும். ஸோ இந்த 3 பெரும் விருதுகளுமே ஒரு கலைஞனுக்கு மிகப்பெரிய அடையாளம். அவ்வளோதான். மற்ற விருதுகள் எப்படி இருக்கோ இல்லையோ மிகப்பெரிய அடையாளம். ஆனால் அவர் அதற்கு மேல் ரொம்ப மிக தகுதியான ஒரு நடிகர். நம்மிடையே இன்னைக்கு அவர் இல்லை, ஆனால் அவருடைய தாக்கத்தை ஏற்படுத்திட்டு அவர் போயிருக்காரு. இது ரொம்ப நீண்ட காலத்துக்கு இருக்கும்.
அவரை பற்றி பேசாமே இருக்க முடியாது. ஏன்னா அவர் ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பார், இல்லைன்னா ஏதாவது நம்ம பேச வச்சுட்டு அவர் போயிருக்காரு. அவருடைய பயணங்கள் நிறைய அவரை பற்றி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். நம்ம நேரம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த சூழல் எல்லாமே. ஆதி குணசேகரன் அப்படிங்கும்போது அதை அவர் ஒரு அற்புதமாக பண்ணி முடிச்சுட்டு போயிட்டார். ஓகே, அவர் நிச்சயம் இதெல்லாம் அவர் கவனிப்பார் நான் நம்புகிறேன். அந்த நம்பிக்கையோட நன்றி விகடனுக்கு மிகப்பெரிய நன்றி. ஆனால் அவருக்கு இப்படி ஒரு விருதை கொடுக்கணும், அவரை கௌரவிக்கணும்னு இந்த நேரத்தில் ஞாபகம் வச்சுக்கிட்டதுக்கு நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஆனர் நினைக்கிறேன். அம்மா சில வார்த்தைகள். எல்லாருக்கும் வணக்கம். ஆனந்த விகடனுக்கு ரொம்ப வணக்கம். அவர் எங்கள் வீட்டில் பசங்க தமிழ் படித்ததே ஆனந்த விகடன் பற்றி தான். அவர் வாரம் ஆனந்த விகடனில் வர்ற விமர்சனம் பார்த்துட்டு தான் அன்னைக்கு அந்த வாரத்தோட படத்துக்கே போவார். அந்த விமர்சனம் மேலே அவருக்கு ரொம்ப நம்பிக்கை. அவர் இப்போ வீட்டில் வாங்குகிற ஒரே புக்கு ஆனந்த விகடன் புக்கு தான். நான் இது இங்கே ஸ்டேஜில் சொல்லுறதுக்காண்டி சொல்லலை. என் பசங்க முதல் எல்லாம் படித்ததும் அதுதான். விகடன் மூலமாக அவருக்கு அவார்டு வாங்கணும்னு ஆசை. அவர் இல்லாதப்ப அவரை ஞாபகம் வச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் நன்றி. ஒரு நல்ல கலைஞருக்கு மட்டும்தான் அவர் ஆசைப்பட்டது எப்படி நடந்துரும் அப்படின்றது சொல்லுவாங்க. ஒரு விருது கிடைக்கணும் அப்படின்றது ஆசை. இன்னும் சார் சொன்ன மாதிரி, வசந்த் சார் சொன்ன மாதிரி பல விருதுகள் தொடரும். அது எல்லாமே அவர் ஆசைப்பட்ட மாதிரி அந்த அல்மாரியில் நிறையணும் அப்படின்றது தான் எங்களோட ஆசையும். ரொம்ப நன்றிமா. தேங்க்யூ ஸோ மச்மா. தேங்க்யூ. இன்னும் ஒரு பெரிய 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 கைத்தட்டல் கொடுக்கலாம். டெலிவிஷன் டாக் ஆஃப் த இயர். விஜய், உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்குறேன். இன்னைக்கு சின்னத்திரை விருதுகளுக்கு வந்திருக்கோம் அப்படிங்கறனால சீரியல்ல எந்த இடம் சூடு பிடிக்கும்னு நினைக்கிறீங்க? எந்த சீரியல்ல கேட்குற? ஜென்ரலாவே சீரியல்ல கேட்குறேன். எல்லா சீரியல்லையும் அப்படின்னு பார்த்தோன்னா நிறைய இடங்கள் இருக்குது. கேட்டதுட்டு எல்லா இடத்துலையும் சூடு பிடிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அது வந்து முக்கியமாக கிச்சனில் வர பிரச்சனை இருக்குது பாரு. கிரைண்டர் ஓடிச்சு, அதில் மாவு சரியில்லை, மிக்ஸி ஓடிச்சு, சட்னி சரியாக அரைக்கல, என்னம்மா சமையல் செஞ்சிருக்கு அப்படின்னு ஒவ்வொரு இன்சிடென்ட்டும் உள்ளே போய் எட்டி பார்த்தோன்னா எல்லாத்துலேயும் ஒரு பிரச்சனை இருந்துனே தான் இருக்கும். அந்த இடத்துல சூடு பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் பிரச்சனை வேறு லெவலுக்கு பற்றின்னு போயிடும். என்னப்பா ரொம்ப உணர்ந்து சொல்கிற மாதிரி இருக்குது. அப்போ உங்கள் வீட்லேயும் அதே பிரச்சனை தானா? எங்கள் வீட்டில் அது மாதிரி பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை இல்லைங்க. ஏன்னா இது வரைக்கும் அந்த மாதிரி நடந்ததில்லை, இனியும் வர வாய்ப்பும் இல்லை. எப்படி உங்கள் வீட்டில் இந்த கிரைண்டர் மிக்ஸிலாம் பிரச்சனையே வராதானே? அது எப்படி வரும் யோசிச்சு பாருங்க. நம்ம ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணுறது சௌபாக்கியோட வெட் கிரைண்டர், மிக்ஸி, கேஸ் ஸ்டவ், கிச்சன் அப்ளைன்சஸ் ஆச்சு. ஸோ அதெல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா வாங்கினதுலேருந்து இப்போ வரைக்கும் எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லாமல் சும்மா ஜாலியாக லைஃப் செம்ம ஸ்மூத்தாக போயிருக்கு. ஸோ அதனால் ஒரு பிரச்சனை வந்து சூடு பிடிக்கிற சமாச்சாரம் நம்ம வீட்டில் நடக்கலை. ஓ, அப்போ தப்பிச்சிட்டிங்க. எஸ். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சௌபாக்கா கிச்சன் அப்ளைன்சஸை தரமான லேட்டஸ்டான டெக்னாலஜியோட வெட் கிரைண்டர், மிக்ஸி, குக்கர், கேஸ் ஸ்டவ்னு எதை நீங்கள் வீட்டு கிச்சனுக்கு தேவைப்படுதோ டக்கு நீங்கள் வாங்கிக்கலாம். நீங்களும் வாங்குங்க, சந்தோஷமாக இருங்க. சௌபாக்கியா. நெக்ஸ்ட் கேட்டகரி என்ன அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எஸ், 2023க்கான ஃபேவரட் மாமியார் அண்ட் மருமகள் அந்த கேட்டகரி தான் பார்க்க போறோம். இந்த விருதினை வழங்குவதற்காக ட்ரெண்டிங்கான ஒரு கப்பல் தான் மேடைக்கு வர போறாங்க. We would like to have சுஜா வருணி அவர்கள் அண்ட் சிவகுமார் அவர்கள். சோ நீங்க ரெண்டு பேருமே இணைஞ்சு கொடுக்கக்கூடிய அவார்ட்கான கேட்டகரி ஃபேவரட் மாமியார் அண்ட் மருமகள். சோ மக்கள் தேர்ந்தெடுத்த அந்த ஃபேவரட் மாமியார் அண்ட் மருமகள் டியோ யாருங்கிறத காணொலியில பார்த்தலாம். கார்த்திகை தீபம் தொடரில் நடித்து வரும் மீரா கிருஷ்ணா, ஆர்த்திகா இருவரையும் 2023ஆம் ஆண்டின் ஃபேவரட் மாமியார் மருமகளாக தேர்வு செய்து விருது வழங்கி கொண்டாடுகிறது ஆனந்த விகடன். இன்னைக்கு ஆர்த்திகா அவர்கள் இணையாத காரணத்தினால் 2 விருதுகளும் வந்து நம்மளுடைய மாமியார் அவர்கள் தான் வாங்க போறாங்க. இது மட்டும் இல்லாம சைக்கிள் பியூர் அகர்பத்தி வழங்கக்கூடிய ஒரு சூப்பரான கிஃப்ட் நம்பர் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. மீரா கிருஷ்ணன் அவர்களே, ஃபேவரட் மாமியார் மருமகள் இந்த விருது ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா மக்களால ஓட் பண்ணி நீங்க வந்து செலக்ட் ஆயிருக்கீங்க. சோ what do you wish to say? எப்படி இருக்கு இந்த தருணம்? எல்லாருக்கும் வணக்கம். கார்த்திகை தீபம் ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு எப்போவுமே. ஏன்னா இந்த ஃபேன்ஸ் அவங்களோட லவ் நான் வந்து பிகினிங்ல இருந்தே பார்த்துட்டு இருக்கேன். எந்த ஒரு அவார்டு மீன்ஸ் வாட்டிங் த்ரூ வச்சிங்கன்னா அது வந்து எப்போவுமே கார்த்திகை தீபம் எங்களுக்கு தான் கிடைக்குது. அது ரொம்ப ஸ்பெஷல். தேங்க்யூ டு த ஹோல் டீம் ஜீ தமிழ். அதை விட இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்னன்னா, என்னோட முதல் சீரியல் எனக்கு தமிழ்ல இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தது திருசெல்வம் சார். அவர் இங்கே இருக்காரு. சார் தேங்க்யூ ஸோ மச். தமிழ் சொல்ல தெரியாம தமிழ் டயலாக் என்ன சொல்ல வச்சார் அவரு. எனக்கு தமிழ் அப்போ அவ்வளோ சுத்தமா வராது. இப்போ கொஞ்சம் பெட்டர். நல்லாவே பேசுறீங்களே.
த்ரூ சீரியல்ஸ் அண்ட் ஆல் அப்படி. அப்புறம் வந்து ஆனந்த விகடன், எனக்கு லைஃப் கொடுத்தது ஆனந்த விகடன். என்ன சொல்றது, மதர் கேரக்டரா இன்ட்ரடியூஸ் பண்ணது குமரன் சார் த்ரூ நாயகி. அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். என்னன்னா ஒரு ஆடிஷனோ எப்படி இவங்க நடிப்பாங்க அந்த மாதிரி எதுவுமே பார்க்காம அப்படியே அந்த கேரக்டர் அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர். விகடன் கூட பண்ண 2 ப்ராஜெக்ட்டுமே அவ்வளோ லைஃப் கொடுத்த கேரக்டர் எனக்கு கிடைச்சது கார்த்திகை தீபத்துக்கு தான். இருந்தாலும் இதை பத்தி சொல்லாம இருக்க முடியாது. இப்போ மாமியார் அப்படின்ற ஒரு அவார்டு கிடைக்கிறதுக்கு காரணம் விகடன், அதுதான் சொல்ல வந்தேன் நான். இட்ஸ் ஸோ ஸ்பெஷல். அண்ட் மதர் கேரக்டர் பண்றது அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. பிகாஸ் நான் மதர் தான், இருந்தாலும் இந்த சீரியல்ல நம்மளோட ஏஜ் இருக்கிற 2 பேர் நம்ம முன்னாடி நிற்கும் போது அவங்க கூட இந்த டயலாக் எல்லாம் சொல்லி ஆக்ட் பண்றது ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. ஆனா உன்னால இது பண்ண முடியும் கண்டிப்பா. நான் எதிர்பார்க்கறது உங்களால பண்ண முடியும்னு எனக்கு அந்த நம்பிக்கை கொடுத்தது விகடனும் குமரன் சாரும் தான். ஸோ அது அந்த நன்றி சொல்லாம இருக்க முடியாது. என்ன சூஸ் பண்ண ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. விகடனுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் மேம். மீண்டும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள் உங்களுக்கு. தேங்க்யூ வெரி மச். ஆர்த்திகா அவங்களால நேரடியா விழால கலந்துக்க முடியல, அதனால அவங்களுடைய விருதை வீட்டுக்கு கொண்டு போய் கொடுத்தோம். அந்த நிகழ்ச்சியான தருணம் உங்களுக்காக. விகடனோட சின்னத்திரை அவார்டுகளில் ஃபஸ்ட்டே வந்து அவார்டு வச்சுருக்காங்க. அதிலே வந்து ஃபஸ்ட்டு மாமியார் மருமகளில் ஃபஸ்ட்டே நமக்கு ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க. அதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அது இல்லாமல் மாமியார் மருமகள் கேட்டகரி, அது ஃபேவரட் கேட்டகரியில் தான் நம்ம வந்து செலக்ட் ஆகிருக்கு. அது வந்து மக்களாலே வந்து திரஞ்செடுக்கப்பட்டது. அதிலே வந்து மக்களோட சப்போர்ட்டில் ஃபஸ்ட் டைம் அவார்டில் வந்து ஃபஸ்ட் டைம் கிடைக்கிறதுல ரொம்ப ரொம்ப நன்றி. இதே சப்போர்ட் இன்னும் உங்களோட சப்போர்ட் நம்ம எதிர்பார்க்குறாங்க. இந்த அவார்டு கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கேட்டகரி ஃபேவரட் அப்பாக்கான கேட்டகரி. இந்த விருதை யாருக்கு போய் சேருது அப்படிங்கறத ஒரு ஏவில பார்த்தலாம். 2023ஆம் ஆண்டின் ஃபேவரட் அப்பா விருதை சிறகடிக்க ஆசை தொடரில் நடித்து வரும் ஆர் சுந்தரராஜன் அவர்களுக்கு வழங்கி மகிழ்கிறது ஆனந்த விகடன். அவரால சில பல காரணங்களால விழால கலந்துக்க முடியல. பட் இருந்தாலும் அவரை நேரடியாக சந்திச்ச அந்த நிகழ்ச்சியான தருணம் உங்களுக்காக. இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது நான் இந்த இடத்துல இல்லாமல் போயிட்டேன். அது வந்து என்னுடைய தவறெல்லாம் ஒரு விசேஷம். ஊரில் இருந்தேன், வர முடியல, வருத்தப்பட்டேன். இப்போ வாங்கிட்டு உங்களை சந்தித்து பேசுகிற மாதிரியே நீங்கள் எதிரில் இருக்கிற மாதிரி நினச்சி தான் இந்த இதை அவங்கக்கிட்ட இருந்து வாங்கினேன். இந்த அவார்டுக்கு நீங்கள் தான் முக்கியமான காரணம். முதல்ல உங்களுக்கு அந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நாடகத்தில் நான் நடிக்க வந்ததும், இந்த சிறகடிக்க ஆசையில் நான் நடிக்க வந்ததும், இந்த அவார்டு வாங்கினதுக்கும் எல்லா காரணம் டைரக்டர் குமரன் அவர் தான். எங்கள் யூனிட்டில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். டைரக்டர் பிரமாதமாக பண்ணுவார். அவரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலும் கேமராமேனு, இந்த அசிஸ்டண்ட்டுங்க, கூட டெக்னீஷியனுங்க எல்லாருமே நல்லா அருமையாக ஒர்க் பண்ணுறாங்க. நான் இதுக்கு முன்னாலே சீரியல் நடிச்சிருக்கிறேன், 2வது சீரியல் இது. ஆனால் இதுவும் ஒரு நல்ல என்ன மாதிரி வேலை வாங்குகிறாங்க. நமக்கே வேலை செய்யும்போது ஒரு ஆசை இருக்குது. இந்த சிறகடிக்க ஆசை அந்த தேர்வு குழுவில் கலந்துக்கிட்ட எல்லாத்துக்கும் நான் நன்றி சொல்கிறேன். ஓட்டு போட்டு எல்லாரும் அனுப்பிச்சதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்துருந்தாலும் கூட அதை கொடுக்கணுன்னு என்ன நீங்களும் நினச்சிங்க. நீங்களும் அந்த சீரியலை பார்த்துருப்பீங்க தேர்வுக்குழுவில். அவங்க முதல் பார்த்துருப்பாங்க இல்லையா தேர்வுக்குழுவில், அப்புறம் தான் போட்டு காமிச்சிருப்பாங்க. அது எல்லாருமே பாராட்டி ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அதுக்காக விருது கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கல. அதை கொடுத்துட்டாங்க, ரொம்ப நன்றி. முதல் விருது ஆனந்த விகடனிலிருந்து கொடுத்துருக்காங்க. அவங்களும் நடத்துகிற முதல் விருது இது. அது இன்னும் பல மடங்கு என்ன மாதிரி நிறைய பேர்த்த ஆதரவு கொடுத்து
நிறைய நடக்குங்கிறத நம்புகிறேன். ஒரு விஷயம் சாத்தியமா அப்படின்னு கேட்டா ஏன்பா சாத்தியமான்னு கேக்குறீங்க, நடத்தி காமிச்சிருவோம் அப்படின்னு ஒவ்வொரு முறையும் எல்லாத்தையும் வந்து பாசிபிளா மாத்தக்கூடிய விகடனுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய பெரிய நன்றிகள் கண்டிப்பா சொன்னோம். ஏன்னா ஒவ்வொரு நதியும் அப்படியே டிராவல் ஆகி போய் எல்லாம் கடல்ல தானே சங்கமிக்க போகுது அப்படின்ற மாதிரி எல்லா சேனல்ல இருக்கிற அத்தனை நட்சத்திரங்களும், அதுக்கு பின்னாடி ஒர்க் பண்ற பியூட்டிஃபுல்லான டெக்னீஷியன்ஸும், அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற டீமும், அவங்களோட பாஸ், இப்படி எல்லாரையும் ஒரு இடத்துல பார்க்க முடியும்னா அது விகடனோட குடும்பத்துல மட்டும்தான் பார்க்க முடியும். ஸோ அதுல இருக்கிற தலை சிறந்த ஒவ்வொரு படைப்புகளையும் பயங்கரமா சாதிச்சுட்டு இருக்கிற ஒவ்வொருத்தரையும் இங்க கூப்பிட்டு அவங்களுக்கு மரியாதை சேர்ந்ததுல எங்களுக்கும் பெருமை. அந்த மேடையில உங்களோட சேர்ந்து ஹோஸ்ட் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் டார்லிங். Absolutely. Thank you Thank you so much. இது எல்லாத்துக்கும் வந்து யார் ரொம்ப முக்கியமான காரணம் அப்படின்னா விகடன் ஃபேமிலிக்கும் இந்த விகடன் டீம்ல இருக்கிற அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா எங்களுக்கே இது பார்க்கறதுக்கு சந்தோஷமா இருந்தது. வேற சேனல் இருப்போம், இவங்களோட எப்படியா ஸ்டேஜ் ஏறுவோமா நினைச்சிருக்கோம். அதை மாத்தி அதை கனவை நிஜமாக்குன விகடனுக்கும் அதுக்கு பின்னாடி ஒர்க் பண்ண அத்தனை டீம் மெம்பர்ஸ்க்கும் இங்க இருக்க டெக்னீஷியன்ஸ்க்கும் ஒரு பெரிய பெரிய நன்றிகள். ஸோ இந்த ஒரு நேரத்தில் நம்ம ஸ்பான்சர்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். இல்லை அவங்க எல்லாம் எதுவும் சாத்தியம் இல்லை. டைட்டில் ஸ்பான்சர் மீனாட்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மதுரை, பவர்ட் பை சத்யா ஏஜென்சிஸ், ராஜ்மஹால் சில்க்ஸ், டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ரெடிமேட், கோஹிலா விமென்ஸ் இன்னோவேர், பிரெடி குயின் ஹாலிடேஸ் அண்ட் ரிசார்ட்ஸ், அசோசியேட் ஸ்பான்சர் சௌபாக்யா, ஸ்பெஷல் பார்ட்னர் தமிழ் மேட்ரிமோனி, சேவிங்ஸ் பார்ட்னர் ஸ்ரீ விசாலம் சிட் ஃபண்ட் லிமிடெட், அக்ரி பார்ட்னர் சத்யம் அக்ரோ கிளினிக், ஸ்பிரிச்சுவல் பார்ட்னர் சைக்கிள் பியூர் அகர்பத்தி, அவுட்டோர் பார்ட்னர் நெக்ஸ்ட் அட்வர்டைசிங் சொல்யூஷன்ஸ், மெட்ரோ பார்ட்னர் மார்க் மெட்ரோ, டிஜிட்டல் OOH பார்ட்னர்ஸ் ஸ்கைராம்ஸ், ஹைலைட் மீடியா, digital partner Daily Hunt and multiplex partner AGS Cinemas.